இந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மான புடிச்சிட்டு வந்தாலே போதும். இன்னைக்காவது என் கூட வாப்பா. நான் வரமாட்டேன்ப்பா. என் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது இருந்ததுனால தான் நான் இத்தனை நாளா பேசாம சும்மா இருந்தேன்ப்பா. சும்மா இருந்தேன்னா அப்பா, நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க ஐடியாவே தப்புப்பா. ஒரு வேட்டைக்காரன்ற முறையில நம்மளோட அன்பை நம்ம எப்படி வேணாலும் காட்டலாம்ப்பா. அது மனுஷனா இருந்தாலும் சரி, பிராணியா இருந்தாலும் சரி. படிச்சுக்கிட்டு இருக்கிற தென்னாவட்டுல என்ன வேணும்னாலும் பேசாத. சாப்பிட்றதுக்காக வேட்டையாடுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டுக்காக வேட்டையாடுறது ஒன்றும் தப்பு இல்லப்பா. ஆனா 4 பேர் ஏமாத்துறது தான் தப்புன்னு சொல்றேன்ப்பா. நீங்க இப்போ போக போறது அதுக்கு தானே? வேட்டைக்கு எந்த மிருகமும் கிடைக்காதனாலையும் என் மேல இருந்த கோபத்தினாலையும் நான் 2 நாள் வீட்டுக்கே போகல. புலி இருக்கிற இடத்துக்கு நான் போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. 3வது நாள் அவரு எதையோ குறி பார்த்து சுட்டாரு. அது என்னன்னா, வேட்டையாட வந்த ஆண் புலியே இல்ல, குட்டிகளோட இருந்த பெண் புலிய. விறகு எடுக்கிறதுக்கும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் எங்கூர் ஆளுங்க காடுகளுக்கு போறதுக்கு ரொம்பவே பயந்தாங்க. அதுக்கு காரணமா இருந்த புலிய எங்க அப்பா சுட்டு கொன்னுட்டாரு. பொம்பளை புலி குட்டிகளும் இருந்துச்சு. பாவம், அந்த குட்டிங்கெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதுங்களுக்கு என்ன தெரியும்? வேட்டையாடுறது தப்புன்னு தெரியாது, பால் கொடுக்க அம்மா இல்லைன்னு தெரியாது. நீ கண்டிப்பா திருந்தவே மாட்டடா. அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அப்பா செத்தாலும் பையன் மேல பாசம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துருக்கீங்கன்றது தான் அதோட அர்த்தம். அதெல்லாம் எதுக்குப்பா? அதுங்கள பாட்டு சுதந்திரமா விட்டுறலாம்ல. எதுக்காக அதை சுட்டு கொல்லணும்? எனக்கே புத்திமதி சொல்றியா? இல்லாதவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். அப்புறம் 2 வருஷம் என் அப்பா என் கூட பேசவே இல்லை. என் முகத்தையும் பார்க்கல. இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன் கேளு. அவன் என்னோட பையனே இல்ல. அவன் நான் பெத்த பையனே இல்ல. நான் கண்ணை மூடுற வரைக்கும் அவன் முகத்தை பார்க்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஆனாலும் ஒரு நாள் கூட அவர் பக்கத்துல என்னை விடவே இல்லை. ஒரே தடவை துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்கு போயிட்டு வாப்பா. ஒரு காட்டுக்கோழியாவது சுட்டு கொண்டு வாப்பா. உன் அப்பாவுடைய கோபம் குறைஞ்சிடும். ஷண்முகம், ஷண்முகம். ஆனா நான் பண்ண போராட்டம் தான் ஜெயிச்சது. ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறமா என் அப்பா என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. ஷண்முகம், உன் மேல நான் இனிமே கோவப்பட மாட்டேன்பா. என்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்றியா? சரிப்பா, அது என்னன்னு சொல்லுங்கப்பா. நீ இப்பவே துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போ. முயலோ பறவையோ ஏதாவது உன்னை சுட்டு கொண்டு வா. என் பையன் கொண்டு வர மாமிசத்தை நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடணும். இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் என் பையனை புகழ்ந்து பேசி கறி சாப்பாடு சாப்பிடணும். தம்பி, அவரோட ஆசையை நிறைவேத்திடுப்பா. அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி செய்ப்பா. ஒத்தனா கூட இரு, யாரும் கேட்க மாட்டாங்க. முயல் கிடைச்சதுமா, ஆனா சண்முகம் சுடவே இல்லை. என் அப்பா ரொம்ப ஆர்வமா காத்திருந்தாரு. ஆனா நான் வேட்டைக்கு போய் வெறும் கையோட திரும்ப வந்த அன்னைக்கு ஏன் சத்தாருன்னு எனக்கு தெரியல.
என் அப்பா செத்து போனது என்னால தான். இந்த மாதிரி நினைச்சது நான் மட்டும் இல்லை. என்னோட பொண்ணு உங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் உங்களோட நாவலை அவகிட்ட கொடுத்தேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரசிகையா மாறிட்டா. இப்ப கூட உங்களோட நாவலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா முதலாளி. உங்களோட வாழ்க்கை வரலாறு எது வரைக்கும் எழுதியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்ப எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னால எழுத முடியாது. என்னால என் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. அவரு செத்ததும் என்னாலதான். என் அப்பா நான் நல்ல வேட்டைக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. காட்டுக்கு போய் வேட்டையாடி இரைய கொண்டு வரவன் தான் உண்மையான வேட்டைக்காரன் எங்க அப்பா சொல்லுவாரு. என்னால முடியல. அவரு கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிருந்தா நான் இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். அப்பா புலிய வேட்டையாடினாரு. நானும் வேட்டையாடணும். ஆ? நீ 10 வருஷம் முன்ன புலி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தல, ஆ. உன்னோட வேஷமும் நடிப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹரி சார் புலி வேஷம் போட்டுக்கிட்டு யாருமே இல்லாத இடமா பார்த்து சுமார் ஒரு 2 நாள் அங்க இருந்தாரு. இந்த சிவசண்முகம் துப்பாக்கில காலி தோட்டாக்களை போட்டுக்கிட்டு ஹரி தங்கியிருந்த அந்த இடத்துக்கு போய் அவரை கண்டுபிடிக்கணும். ஹரி அவரோட கண்ணுல இருந்தும் துப்பாக்கி தோட்டால இருந்தும் தப்பிச்சு போகணும். நம்ம முதலாளிக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹரி அவரோட முதலாளி கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்து நின்னாரு. அப்பதான் சிவசண்முகம் ரொம்ப ஈஸியா சுட முடியும் இல்லையா? அதுக்காக அவர் உண்மையான வேட்டைக்காரன் சொல்ல முடியுமா என்ன? அதுக்கும் சிவசண்முகம் ஒரு பரிகாரத்தை பண்ணாரு. நீ ஒரு ஏழையா இருந்தாலும் நான் பண்ற எந்த ஒரு உதவியும் உனக்கு வேண்டான்னு சொல்லிட்ட. அது பிச்சை போடுற மாதிரி இருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லியிருக்க. அதனால இந்த வேட்டைக்காரனுக்கும் உனக்கும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். பந்தயத்துல ஜெயிக்கிறது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்காது, ஒரு மரியாதையா இருக்கும். அவரோட துப்பாக்கி தோட்டால இருந்து தப்பிச்சாச்சுன்னா சிவசண்முகம் ரொம்ப மரியாதையா ஹரிக்கு 2 வருஷம் சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. துப்பாக்கியிலிருந்து வர்ற ஒவ்வொரு தோட்டாவும் பணம் பின்னாடி ஓடுற மனுஷனும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நான் சொல்றேன். அங்க குண்டடிப்பட்டா மிருகங்கள் செத்து போயிடும். இங்க குண்டடிப்பட்டா உனக்கு பணம் கிடைக்காது. பணம் இல்லைன்னா இந்த காலத்துல இருந்தும் செத்த மாதிரி தான். இங்க ரெண்டும் ஒரே மாதிரி தானே. நான் நினைச்சபடியே எல்லாம் நடந்துச்சுன்னா என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிடுவேன். இது ரொம்ப பைத்தியக்காரத்தனங்க. அப்பாவுக்கு பைத்தியம் பிடிக்காதுங்கிற விஷயம் உண்மைதான். ஆனா இந்த விசித்திரமான யோசனைகள் ஏன் வந்துச்சு? அவருக்கு கண்டிப்பா வேட்டையாட தெரியாது. நான் தப்பிக்கிறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உமா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். எனக்கு எதுவுமே புரியலையேங்க. உனக்கு புரியாம இருக்கிறது தான் நல்லது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.